தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். OnePlus ரீசெண்டாக நாட் ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் லான்ச் பண்ணல, அவங்க அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus TWS இயர்ஃபோனையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ரோ வெர்ஷன். இந்த இயர்ஃபோன் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த அன்பாக்சிங்கோட என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதையும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஆனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். அப்புறமா எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். OnePlus Buds Pro. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங் என்னன்றது தெரிஞ்ச உடனே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இல்லை இங்கே வீடியோவில் கூட வந்து போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். முன்ன அவங்க லான்ச் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இதில் பாக்ஸில் போட்டிருக்கிறதே 12,000 வந்து போட்டிருக்காங்க. ஐயோ ப்ரைஸிங் முன்னாடி சொல்லிட்டேனே, நிறைய பேர் பார்க்காம போயிடுவீங்களா, நான் வருத்தப்பட மாட்டேன். ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ பார்க்குறோமே தவிர காசு கொடுத்து வாங்கினே இருக்கணுன்றதுக்காகலாம் நம்ம பார்க்குறதில்ல. ஓகேங்களா, வாங்க வைக்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒரு பொருளை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது என்னுடைய நோக்கம். ஸோ OnePlus Buds Pro மேட் பிளாக்னு கொடுத்துருக்காங்க. ஐ லவ் மேட் பிளாக். பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியுதா, அதுதான். ஓகே, ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள ஒன்றுமே கிடையாது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OnePlus உடைய டிப்பிக்கலான TWS உடைய டிப்பிக்கலான கேசிங் எப்படி வருமோ அதே மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் இது மேட் பிளாக் சூப்பர், எனக்கு பிடிச்சிருக்குங்க. அப்படியே பாருங்கள், பின் பக்கமெல்லாம் கருப்பாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. மேபி நான் க்ளோஸ்அப்பில் அப்புறமா வந்து காமிக்கிறேன். ஸோ இதற்குள்ளே நம்மளுடைய சூப்பர்வான TWS இயர்ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் OnePlus Buds Pro. பார்க்கறதுக்கு ப்ரீமியமான லுக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இருக்குது. இப்போ தான் ஓப்பன் பண்ண சும்மா பார்க்குறதுக்கு பலன்னு இருக்குது. சைடில் வச்சிடலாம். இதுக்கப்புறமாக பயங்கரமான யூசர் மணிலாம் இருக்குது. யூசர் மணி இல்லை, இந்த மாதிரி ஒன்று சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் இயர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த ப்ரெஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகன்றதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓப்பன் பண்ணி இதை எடுத்துட்டோன்னா இதுக்குள்ளே இன்னொரு டப்பா இருக்குது. அந்த டப்பாக்குள்ளே தான் நமக்கு தேவையான யூசர் மேனுவல்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், எக்கச்சக்கமான புக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. எங்கடா OnePlus கொடுக்காம விட்டுருவாங்களோன்னு நினச்சேன், பட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு டைப் சி கேபிள் ஒன்று இருக்கும் வழக்கம் போல், அதே ரெட் கலர். லெட் மீ செக். ஏன்னா நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு யாராச்சும் தனியாக வீடியோ போடுவாங்க டபுள் டெக் அப்படின்ட்டு. எஸ், ரெட் கலர் தான் இருக்குது. இதையும் தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான இயர் டிப்ஸ் 2 சைஸ் வேரியண்டிங் இருக்குது. ஒன்று இதில் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பாக்ஸ் கண்டென்ட் இவ்வளோ தான். இப்போ எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு இயர்ஃபோனை மட்டும் பார்க்கலாம். பாக்ஸுடைய ஃபிசிக்கல் ஒரு பார்க்கும்போது நமக்கு பின்பக்கமாக டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்பக்கமாக ஒரு சின்ன எல்இடி மட்டும் இருக்குது. அண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான TWS இயர்ஃபோன்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேரிங் மோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இயர்ஃபோன்ஸை பற்றி சொல்லணும்னா இயர்ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மைக் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 மைக்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து தனித்தனியாக எதுவும் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்களாக தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி காதில் வந்து வச்சுக்கணும். வாவ், நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரீமியமான லுக் இருக்குது. அது வேணால் 100% நான் வந்து ஒத்துக்கணும். நல்ல ப்ரீமியமான ஒரு லுக் இருக்குது. நல்ல மேட் ஃபினிஷிங், பிளாக்கும் நல்லா மேட்டாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸியாக நல்ல சில்வரிஷ் ஃபினிஷ், அதான் பிளாக்கிஷ் கலர் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஃபிட் ஆகுது. நல்லா காதுக்குள்ளே போய் வந்து ஃபிட் ஆகுது. இப்போ நான் சத்தமாக பேசுகிறேன்னா மெதுவாக பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கான ஃபிட்டிங் நல்லா இருக்குது. ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ண உடனே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் இன்னும் 2-3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்லி என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதை அப்புறமா சொல்கிறேன். எஸ், 2-3 நாள் யூஸ் பண்ணால் தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக சொல்ல முடியும். ரிவ்யூ சொல்லணும்னா 15-20 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணால் தான் ரிவ்யூ சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ 2-3 டேஸ்க்கு அப்புறம். 1 week later. இதை கனெக்ட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸிங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் இந்த பட்ஸ் ப்ரோவை எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்ககிட்ட சப்போஸ் ஒரு OnePlus டிவைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பாப்பப் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி வந்து ஒரு OnePlus டிவைஸ் வந்து கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுது, பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இல்லை உங்ககிட்ட OnePlus டிவைஸ் இல்லை, வேறு ஏதாச்சும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக ப்ளூடூத்தில் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்இடி வந்து ஒயிட் கலரில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா பேரிங் மோடுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவைஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்பாக அதை பற்றின ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை சொல்லிடுறேன். உங்ககிட்ட ஒரு OnePlus டிவைஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லான்ச் ஆன 8 சீரிஸோ 9 சீரிஸோ OnePlus 8 இல்லாட்டி 9 சீரிஸ் இந்த சீரிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவான ஆப்பும் தேவைப்படாது. நீங்கள் இதை கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக ப்ளூடூத்தில் போய்ட்டு அந்த செட்டிங் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் வரும். இது OnePlus டிவைஸ் புதுசாக லான்ச் ஆனது. இது பார்த்தீங்கன்னா பழசு OnePlus 7T Pro நான் வச்சிருக்கிறது. இதுலேயும் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பழைய OnePlus டிவைஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இதை கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன், கஸ்டமைசேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எதுவுமே வராது. அதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஹே மெலடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் தான். ஸோ இது நீங்கள் நார்மலாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கனெக்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அப்டேட் பண்ணுறது அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபர்ம்வேர் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது, என்ன சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அண்ட் சிங்கிள் ப்ரெஸ், டபுள் ப்ரெஸ்க்கு வந்து நீங்கள் அதாவது இதில் ப்ரெஸ்ஸிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டச் கொடுப்பாங்க, இப்படி டச் பண்ணுற மாதிரி. பட் இதில் டச் கிடையாது, இப்படி அமுத்தணும். ஓகேங்களா? ஸோ இப்படி சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அண்ட் பாஸ் அந்த ஆப்ஷன். டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும், ட்ரிபிள் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன். பட் அதில் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரிபிளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சிங்கிளுக்கும் டபுளுக்கும் கொடுக்கல. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னியர் டிரெக்ஷன் வந்துருக்கு. நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே அண்ட் பாஸ் அதுவும் வந்து க்ளீன் ஆகிடுது. அதுலேயும் எந்த ஒரு இஷ்யூ வந்து கிடையாது. அண்ட் ஃபிட்டிங்கை பற்றி கேட்கும்போது பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங்க. ஸோ நான் ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணதில் 1-2 இயர்ஃபோன்ஸ் தான் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு ஃபிட் ஆச்சு. ஸோ இயர்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிவ்யூ பண்ணுற மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே சரி, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே சரி, எல்லாருடைய காதும் ஒரே மாதிரியான சைஸில் வந்து கிடையாது, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஃபிட் இருக்காது. ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னுடைய ஃபிட்டிங் வச்சு மட்டும் தான் வந்து சொல்கிறேன். ஸோ எனக்கு இது ஃபிட்டாக இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கும் ஃபிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய டிசைன் அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர் டிப்பும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இது ஷார்ப்பாக வந்து உள்ள காதில் போய் ஈஸியாக வந்து உக்காருது. ப்ரெஸ் அண்ட் ஹோல்டுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. சிங்கிள் டைம் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு செகண்ட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நான் ஆப்பில் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி வந்து நார்மலாக இருக்கணும், இல்லை வந்து மேக்ஸிமம் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் டிஃபால்ட்டாக தான் வச்சுட்டு இருந்தேன். அதில் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. நான் ஆப்பே யூஸ் பண்ணும்போதும் எனக்கு நல்லா இருந்தது. நாய்ஸ் கேன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஆக்டிவாக வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லும். சப்போஸ் நீங்கள் இது காதில் வச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் பாடல்கள் கேட்டு போர் அடிக்குது, இல்லை சுற்றி ஏதாச்சும் வந்து கசகசன்னு சத்தம் வந்துட்டே இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காதில் இருக்கும்போது ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென் மோட் ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் அந்த ஆப்பில் போய்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான சவுண்ட் வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். டிவைஸை பற்றி சொல்லும் அப்படின்னா இதில் 11mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பட் மேக்ஸிமம் எல்லாமே அந்த OnePlus டிவைஸில் மட்டும் தான் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ நார்மலான ஆண்ட்ராய்ட்லையுமே சரி, iOSலையும் வந்து சப்போர்ட் இருக்கிறது இல்லை. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு 94 மில்லி-செகண்ட்கான கேமிங் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க, டெடிகேட்டட் கேமிங் மோட். பட் அதுவுமே OnePlus ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ இருந்து தெரிஞ்சிருக்கும் நான் காணில் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எது எப்படி இருந்தாலுமே ஒரு இயர்ஃபோன்ஸில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அதுதானே முக்கியம். ஸோ இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குன்றதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி என்னால் சொல்ல முடியல. உங்களுக்கு மிட்ஸாக இருக்கட்டும், ஐஸாக இருக்கட்டும், சவுண்டுடைய கிளாரிட்டி, சில்னஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லாமே தவிர, பட் இவங்க வச்சிருக்கக்கூடிய ப்ரைஸிங்க்கு அந்த அளவுக்கு வந்து இல்லை. இதுதான் நான் சொல்லும். பேஸை எதிர்பார்க்குறவங்களுக்கு இதில் பேஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப பேஸை எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு ரொம்ப மினிமமாக இருக்கக்கூடிய பேஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு 60% வால்யூம் 70% வால்யூமில் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அதில் நல்லாயிருக்கு. கால் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நீங்கள் இதில் பேசக்கூடிய டைமில் உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயங்களும் சரி, ஆப்போசிட் சைட்லேருந்து பேசினாங்கன்னா அந்த ஆடியோ கரெக்டாக கேட்குது. நீங்கள் பேசுகிறதும் அந்த சைடில் வந்து க்ளீனாக வந்து போகுது. ஸோ அந்த விஷயத்துலையும் எந்த ஒரு இஷ்யூவும் வந்து கிடையாது. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் இவங்க 40 mAh பேட்டரி வந்து பட்ஸில் அண்ட் 520 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு ஓவராலாக அந்த கேஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி என்னுடைய யூசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours கிட்ட வரைக்கும் பேட்டரி வந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லும். பட் அவங்க கிளைம் பண்ணுறது 5 hours வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு எங்களுக்கு வரல. நாங்கள் யூஸ் பண்ணது வந்து 4 hours தான் வந்தது. ஸோ ஓவராலாக கேஸை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 23 hours வரும்னு சொன்னாங்க. அது எக்ஸாக்டாக நான் டெஸ்ட் பண்ண முடியல. பட் அப்ராக்சிமேட்லி அது வரும்ன்றதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நார்மலாக நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அதை வச்சு மட்டும் தான் வந்து சொல்கிறேன். இது ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணல. அண்ட் நீங்கள் ANC ஆஃப் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். அதை நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும். இப்போ மெயினான விஷயம் கான்ஸ். ஸோ கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய விலை 10,000 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இந்த 10,000 ரூபாய்க்கு இதை நான் யாருக்காச்சும் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு OnePlus யூஸராக இருந்து நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு OnePlus 8 சீரிஸோ 9 சீரிஸோ வாங்கி இதை வாங்குறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோவில் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி இன் ஃபியூச்சர் அப்டேட் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து சவுண்டுடைய அந்த கிளாரிட்டியும் சரி, அந்த பேஸும் சரி என்ஹான்ஸ் பண்ணாங்கன்னா மேபி அப்போ நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இன்றைக்கி இப்போ நான் டெஸ்ட் பண்ண சமயத்தில் இந்த பர்டிகுலர் டிவைஸை நான் யாருக்குமே வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மெயினான ரீசன் ஒன்று தான், ப்ரைஸிங் ஒருவேளை கம்மியாக இருந்திருந்தால் மேபி ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 10,000 ரூபாய்க்கு நான் யாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஜென்ரலாக யாராச்சும் இதை வாங்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க, அவங்களுக்கு இதை நான் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பேஸ் நார்மலாக இருக்கும், சவுண்ட் குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது, அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஒரு OnePlus உடைய பிராண்டிங்கோடு உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடிய ப்ளஸ். பட் மைனஸ் என்னன்றது நான் ஓவராலாக வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு 10,000 ரூபாய் ப்ரைஸிங்கே மிகப்பெரிய ஒரு மைனஸாக தான் இருக்குது. நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து கிடையாது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. இதெல்லாம் இப்போ வந்து 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் அந்த ஹெட்செட்
செட்டில் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் ஃபார் பிராண்டிங் OnePlus அப்படின்ற ஒரு பிராண்டுக்காக நீங்கள் வாங்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. மற்றபடி இது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் என்னுடைய ரிவ்யூவை சொல்லிட்டேன், என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.